டெல்லி நீதிபதி யஷ்வந்த் வர்மாவினுடைய வீட்டில் இருந்து கணக்கில் வராத 100 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரம் தான் இப்ப இந்தியா முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். மார்ச் 14ஆம் தேதி இந்தியா முழுக்க ஹோலி பண்டிகை கொண்டாடிட்டு இருந்த தினம். அப்ப டெல்லியில யஷ்வந்த் வர்மாவுக்குன்னு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நீதிபதிகளுக்கான அரசு பங்களாவில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீயணைப்பு துறையினருக்கு ஒரு தகவல் போயிருக்கு. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யஷ்வந்த் வர்மாவினுடைய குடும்பத்தினர் தான் இந்த அழைப்பை தீயணைப்பு துறையினருக்கு விடுத்திருக்காங்க. யஷ்வந்த் வர்மா அப்போ டெல்லியில் இல்லை அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுது. ஸோ இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அங்கே தீயணைப்பு துறையினருக்கு கால் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 வாகனங்களில் அங்கே போயிருக்காங்க. தீயணைப்பு துறையினர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இரவு 8:30 மணி வாக்கில் தான் எங்களுக்கு இந்த ஃபோன் கால் ஆனது வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஜட்ஜோட வீடு அப்படின்றதுனால நாங்கள் காவல்துறைக்கும் தகவல் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு தகவல் போகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க அந்த பங்களாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோர் ரூம்ல தான் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கு. ஒரு 15 நிமிஷத்திலேயே அந்த தீ விபத்தை இவங்க கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை வீரர்கள் எல்லாமே சொல்றாங்க. ஓகே, இது அரசு பங்களா அப்படின்றதுனால அங்க எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த இடங்கள் எல்லாம் சேதமாயிருக்கு அப்படின்றத ஆய்வு செய்யறதுக்காக இவங்க போயிட்டு உள்ள போய் செக் பண்றாங்க. காவல்துறையினரும் தீயணைப்பு வீரர்களும் அங்க உள்ள போய் செக் பண்ணும்போது தான் எல்லாருக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா ஒரு காட்சியை பார்க்கறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீதிபதியினுடைய அறையில கட்டுக்கட்டா பணம் அங்க இருந்திருக்கு. உடனே எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ அங்க ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு ஆல்ரெடி தகவல் போயிருச்சு. ஸோ காவல்துறையினரும் அங்க இருந்ததுனால ஆல்ரெடி காலும் போயிருக்கிறதுனால இந்த மாதிரி இங்க கட்டுக்கட்டா பணம் இருக்கு அப்படின்னு தகவலும் அங்க இருக்கக்கூடிய ஹையர் அஃபிஷியலுக்கு போயிடுச்சு. இந்த தகவல் உடனே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணாக்கும் போகுது. ஸோ அப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய 5 மூத்த நீதிபதிகள் கொண்ட கொலிஜியம் அமைப்போட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஒரு ஆலோசனை நடத்துகிறாரு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் ஆல்ரெடி யஷ்வந்த் வர்மா இந்த 2021ஆம் ஆண்டு தான் டெல்லியினுடைய நீதிபதியாக இங்கே டெல்லிக்கு வராரு. இதுக்கு முன்னாடி அவர் அலகாபாத்தில் நீதிபதியாகவும் அவருடைய கரியரில் அவர் இருந்திருக்கார். சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலகாபாத் நீதிமன்றத்துக்கே இவரை பணியிட மாற்றம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை நடத்துறாங்க. இதை பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெளியே ஒரு தகவல் வந்துருச்சு, இவரை பணியிட மாற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால எல்லாருமே பயங்கரமா வழக்கறிஞர்கள் எல்லாம் கொதித்து எழும்புறாங்க. அலகாபாத் வழக்கறிஞர்கள் சங்கம் கடும் அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க. கொலிஜியம் அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க இந்த மாதிரி உத்தரவெல்லாம் பிறப்பிக்கல, நாங்க இன்னும் அந்த டிசிஷனை முழுசா எடுக்கல, இந்த மாதிரி ஒரு பரிசீலனையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அலகாபாத்ல இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சங்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அலகாபாத் நீதிமன்றம் என்ன குப்பை தொட்டியா அப்படின்னு அவங்களுடைய அதிருப்தியை ரொம்ப கடுமையான முறையில அவங்க வெளிக்காட்டுறாங்க. இந்த ஒரு கேள்வியும் அவங்க எழுப்பியிருக்காங்க. நீங்க இந்த ஒரு நடவடிக்கையை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும் இந்த ஒரு அதிருப்தியை அவங்க வெளிப்படுத்தின விதமா இதை பார்க்கப்படுது. சரி, அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீதிபதிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறதுக்காக உள் விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒப்புதல் வழங்குறாங்க. சோ அதனால இந்த விசாரணை இன்னும் தீவிரமடையும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஒரு நீதிபதி கிட்ட எப்படி கணக்கில் வராத 100 கோடி ரூபாய் பணம் இருக்கும், எங்க இருந்து அவருக்கு இந்த பணம் வந்துச்சு அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி இதுல இருந்து எழும்புது. அது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட்டோடைய மூத்த வழக்கறிஞரா இருக்கக்கூடிய கபில் சிபல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீதித்துறைக்குள் ஊழல் பல ஆண்டுகளாவே இருந்து வருது அப்படின்னு கபில் சிபல் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. நீதிபதிகள் நியமனம் குறித்த செயல்முறை எவ்வாறு நடைபெறுது அப்படின்றத உச்சநீதிமன்றம் கவனிக்க தொடங்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்றாரு. நியமன செயல்முறை மிகவும் வெளிப்படையாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டும் அப்படின்னும் கபில் சிபல் அவருடைய கருத்தை பதிவு செய்யறாரு. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அரசியல்வாதிகளுடைய வீடுகள் அலுவலகங்கள்ல ரெய்டு போவாங்க, கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்படும், பல டாக்குமெண்ட்ஸ் பறிமுதல் செய்யப்படும். அதே போல திரைத்துறை சார்ந்தவர்களையுமே நம்ம இந்த மாதிரி ரெய்டு போயிட்டு அங்க பணம் டாக்குமெண்ட்ஸ் பறிமுதல் செய்யப்படுறதை நம்ம பார்த்திருப்போம். தொழிலதிபர்களுடைய இடங்கள்லயுமே இந்த மாதிரி ரெய்டு போய் பணம் டாக்குமெண்ட்ஸ் பறிமுதல் செய்யப்படுறதை நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனா ஒரு நீதிபதியினுடைய வீட்டில் இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஒரு ஆய்வு செய்யும் போது 100 கோடி ரூபாய் பணம் கட்டுக்கட்டா பறிமுதல் செய்யப்பட்ட ஒரு விவகாரம் அப்படின்றது இப்ப இந்தியா முழுக்க ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி
சொல்லப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் அடுத்தடுத்து ரொம்பவே ஒரு சீரியஸ் கண்டிஷனை நோக்கி போகக்கூடும். இதுல தீவிர விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் என்னன்னா, வழக்கறிஞர்கள் தரப்புல இருந்தும் பல நீதிபதிகள் தரப்புல இருந்தும் யஷ்வந்த் வர்மாவை பணியிட மாற்றம் செய்யக்கூடாது, பணி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலுத்த குரல் எழுந்திருக்கு. ஸோ அதனால யஷ்வந்த் வர்மா பணி நீக்கம் செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த விவகாரத்துல ரொம்ப அதிக அளவுல இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ வரக்கூடிய நாட்கள்ல இந்த விசாரணையினுடைய போக்கு எந்த அளவுக்கு போகுது, அடுத்தடுத்த கட்டங்கள்ல என்னென்ன உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.